ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர்னா என்ன, அது ஏன் நம்ம ஆப் ஆம்பிளிஃபையர்னு சொல்கிறோம், அதனுடைய சிம்பல் என்ன, அது என்ன ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது, அதோடைய இன்டர்னல் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும், ஒரு கன்வென்ஷனல் ஆப் ஆம்பிளிஃபையர் அதனுடைய பின் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கும், அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் எங்கெல்லாம் அதை யூஸ் பண்ண போகிறோம், இந்த டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆப் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸான ஒரு ஆம்பிளிஃபையர் சர்க்யூட்னு சொல்லலாம். கன்வென்ஷன் நிறைய இடத்துல அதை யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த டிஜிட்டல் டிவைஸாக கொண்டு போகிறோம். ஆனால் நமக்கு வரக்கூடிய எல்லா சிக்னல்ஸுமே பார்த்தீங்கன்னா அனலாகாக தான் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா சிக்னல்ஸுமே அனலாக் சிக்னல். அது அனலாக்னா என்ன, டிஜிட்டல்னா பின்னாடி நம்ம என்னன்னு பார்ப்போம். கன்வென்ஷனாக நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிக்கும் போது நம்ம சாதாரண ஒரு டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறோம் அல்லது ஒரு ப்ரெஷர் மெஷர் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலாக நமக்கு கிடைக்கும்போது அனலாக் ஃபார்மில் தான் கிடைக்கும். ஆனால் அதை நம்ம மெஷர் பண்ணும்போது, அதை நம்ம சர்க்யூட்டில் யூஸ் பண்ணும்போது, அதை அனலைஸ் பண்ணும்போது டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷனில் இந்த ஆப் ஆம்பிளிஃபையர் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ஸ். அதில் ரொம்ப மெயின் காம்பனன்ட்ஸாக மாதிரி இதை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம நிறைய இந்த டிரான்ஸ்டியூசர்ஸ் அப்படி கேள்விப்பட்டிருப்போம். டிரான்ஸ்டியூசர்ஸ் அதாவது அது என்னன்னு சொல்லலாம்னா ஃபிசிக்கல் சிக்னலை எலக்ட்ரிக்கலாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது. ஃபிசிக்கல் டெம்பரேச்சரை எலக்ட்ரிக்கலாக மாற்றுறது, வாய்ஸ் நம்ம பேசுகிறோம் இது எலக்ட்ரிக்கலாக மாற்றுறது, இது மாதிரி ஃபிசிக்கல் வரக்கூடிய சிக்னலை எலக்ட்ரிக்கலாக மாற்றக்கூடியது டிரான்ஸ்டியூசர்ஸ். அந்த டிரான்ஸ்டியூசர்ஸ்னு வரும்போது அதனுடைய சிக்னல்ஸ் பார்த்தா ரொம்ப ரொம்ப வீக் சிக்னல்ஸ் தான் இருக்கும். அது மாதிரி லோ சிக்னல்ஸை ஆம்பிளிஃபை பண்ணுறதுக்கும் இந்த ஆப் ஆம்பிளிஃபையர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் இந்த ஆப் ஆம்பிளிஃபையர் இன்வென்ஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரானிக்ஸ் நிறைய டெவலப்மெண்ட் வந்ததுக்கு காரணம் இந்த ஆப் ஆம்பிளிஃபையர் தான். அதனால் ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். இது ரொம்ப நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். சரி, இந்த ஆப் ஆம்பிளிஃபையர் இது நம்ம சொல்லும்போது சிம்பிளாக ஆப் ஆம்பிளிஃபையர்னு சொல்கிறோம். பட் இதனுடைய எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர், ஆப் ஆம்ப்னு சொல்லுவோம். இதனுடைய எக்ஸ்பான்ஷன் ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர், ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர். ஸோ நமக்கு ஆம்பிளிஃபையர் என்னன்னு தெரியும். ஒரு லோ சிக்னல்ஸை வீக் சிக்னலை இன்க்ரீஸ் பண்ணி அதனுடைய மேக்னிடியூடை இன்க்ரீஸ் பண்ணி வித்தவுட் சேஞ்சிங் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி எக்ஸப்ட் மேக்னிடியூட் தவிர மற்ற எந்த ப்ராப்பர்ட்டியோடைய ஃபேஸ் ஆங்கிள் மாறாது, அதனுடைய ஃப்ரீக்குவென்சி மாறாது. ஸோ அதை மாற்றி தரக்கூடிய ஒரு டிவைஸ் தான் ஆம்பிளிஃபையர் சர்க்யூட்னு சொல்கிறோம். இதனுடைய பர்பஸ் நேமே பார்த்தோன்னா ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர்னு இது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம். இது ஏன் ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர்னு சொல்கிறோன்னா இது நாட் ஓன்லி ஃபார் இன்க்ரீஸிங் த சிக்னல் லெவல், மேக்னிடியூடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாது. இன் அடிஷன் டு தட் நம்ம மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் செய்யறதுக்கும் இந்த சர்க்யூட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆப் ஆம்பிளிஃபையர் வந்து மெயின் பர்பஸ் டு இதை யூஸ் பண்ணி வி கேன் பர்ஃபார்ம் தி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். நிறைய ஆம்பிளிஃபையர் சர்க்யூட்லாம் படிச்சிருப்போம். ஆர்சி ஆம்பிளிஃபையர், எமிட்டர் டு பேஸ் கலெக்டர் ஆம்பிளிஃபையர், இது மாதிரி நிறைய ஆம்பிளிஃபையர் சர்க்யூட்ஸ் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நிறையா பார்த்துருக்கோம். பட் அதெல்லாம் ஒன்லி ஃபார் சிக்னலுடைய லெவலை இன்க்ரீஸ் பண்ணுற தரதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். வேற இந்த ஆப் ஆம்பிளிஃபையரை பார்த்தீங்கன்னா இது நாட் ஓன்லி இன்க்ரீஸிங் லெவல் ஆஃப் த சிக்னல், இன் அடிஷன் டு தட் இட் கேன் பி யூஸ்டு ஃபார் தி மேத்தமெட்டிக்கல் பர்பஸ். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் செய்யறதுக்கும் அடிஷன், மல்டிப்ளிகேஷன், இன்டகிரேஷன், டிஃபரன்ஷியேஷன், இது மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை செய்யறதுக்கு இதை யூஸ் பண்ணுறதோட்டு தான் ஸ்பெசிஃபிக்காக இதை ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர்னு சொல்கிறோம். So operation amplifier is used to, it's analog circuits, it's not a digital circuits. இதுக்கு input எல்லாமே analog signal. It's a analog circuit, input analog form தான் கொடுக்கும். analogனா time varying signal, அவருடைய மேக்னிடியூட் வந்து டைம் பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி வரக்கூடிய சிக்னல். ஸோ இட்ஸ் அனலாக் சர்க்யூட். அனலாக் சிக்னல் தான் ஆப்ரேட் ஆகும். used to perform the mathematical operation, used as mathematical operation. Mathematical function செய்யறதுக்கும் இதை யூஸ் பண்றோம். mathematical operation. So mathematical operation வரும்போது என்னென்ன ஆப்ரேஷன், எக்ஸாம்பிள் வந்து addition, integration, differentiation, இது மாதிரி addition,
integration, differentiation, compare, differentiation, இது மாதிரி நிறைய mathematical functions செய்யறதுக்காக யூஸ் பண்றது. This is called as the operation amplifier, mathematical operation. So அதனால it's called as the op amplifier. இந்த mathematical function செய்யறது தான் இதுக்கு பேரு ஸ்பெசிஃபிக்கா op amplifier சொல்றோம். இதுக்கு இன்புட்டும் அனலாக் சிக்னல் தான், அதுல வரக்கூடிய அவுட்புட்டும் அனலாக் சிக்னல் தான் வரும். op amplifier. சரி, then இது available in the form of the integrated circuits. So இந்த op amplifier எப்படி கிடைக்குதுன்னா available in the form of integrated circuits. In the form of integrated circuits, IC formula available இருக்கு. integrated circuits, IC formula available, integrated circuits, op amplifier available in the form of the integrated circuits. Right. அடுத்தது, இப்ப இந்த op amplifier பார்த்தீங்கன்னா மெயினா யூஸ்டு ஃபார் தி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் சொல்லியிருக்கும். அடிஷன், இன்டகிரேஷன், டிஃபரன்ஷியேஷன், இது மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் செய்யறதோட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆட் பண்ண போறோம்னா மினிமம் 2 நம்பர் இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். அப்போ 2 நம்பர் இல்லைன்னா ஒரே ஒரு நம்பர் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அடிஷன் பண்ண எனக்கு 2 நம்பர் தேவைப்படுது. அப்போ இந்த ஆப் ஆம்பிளிஃபயரில் இன்புட் எப்படி இருக்குன்னா 2 இன்புட் இருக்கும், அவுட்புட் ஒன்று தான் இருக்கும். So it will have the 2 input single output device. 2 input, 2 input இருக்கும் and single output. அனலாக்ல தான் ஒர்க் ஆகும். இதை யூஸ் பண்ணி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் செய்யலாம். இது ஐசி ஃபார்ம்ல அவைலபிள். இதுல பார்த்தீங்கன்னா 2 இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த ஆப் ஆம்பிளிஃபயர். இதனுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா இதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது, ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் ஆஃப் தி ஆப் ஆம்பிளிஃபயர். 2 இன்புட், ஒரு அவுட்புட். இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 2 வோல்டேஜஸ், சப்ளை வோல்டேஜ் கொடுக்கணும். இந்த 2 இன்புட்டை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம்னா, ஒரு டெர்மினல் ப்ளஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம், அனதர் டெர்மினல் மைனஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஆப் ஆம்பிளிஃபயரில் 2 இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட் இருக்கும். இது இன்புட், V input, இங்க அப்ளை பண்றது இன்புட், இங்க கிடைக்கிறது அவுட்புட். இது ஆப்ரேட்டிங் வோல்டேஜஸ் பிளஸ் VCC மைனஸ் VCC. இது ஆப்ரேட் பண்றதுக்கு எனக்கு 2 பவர் சப்ளை தேவைப்படுது. ஒரு சிங்கிள் பவர் சப்ளை தேவைப்படாது, யூஸ் பண்ண முடியாது. 2 பவர் சப்ளை தேவைப்படுது. இது சிம்பிள் ஆஃப் தி ஆப் ஆம்பிளிஃபயர். ஒரு ஆப் ஆம்பிளிஃபயர் சிம்பிள் பார்த்தீங்கன்னா 2 இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட் இருக்கும், 2 சப்ளை, ஒரு சப்ளை பிளஸ் VCC, இன்னொரு சப்ளை மைனஸ் VCC. ஸோ இந்த 2 இன்புட்டை, ஒரு இன்புட்டை நான் ப்ளஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அந்த ப்ளஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுற இன்புட் பேர் வந்து நான் இன்வெர்ட்டிங் இன்புட். இந்த ப்ளஸ்ன்னு சிம்பிளில் கொடுக்கறது ரெப்ரசன்ட் தி நான் இன்வெர்ட்டிங் இன்புட். மைனஸ் ரெப்ரசன்ட் தி இன்வெர்ட்டிங் இன்புட். மைனஸ் சிம்பிள் ரெப்ரசன்ட் தி இன்வெர்ட்டிங் இன்புட். அது என்ன நான் இன்வெர்ட்டிங், என்ன இன்வெர்ட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொடுக்கக்கூடிய வோல்டேஜை இங்கே V ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இதை V மைனஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். அது நம்ம கொடுக்குற ரெப்ரசன்டேஷன் தான், ப்ளஸ்ன்னு சொல்லலாம், V1 V2ன்னு சொல்லலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஒரு டெர்மினல் ப்ளஸ்ன்ற டெர்மினல் கொடுக்கக்கூடிய வோல்டேஜ், அனதர் டெர்மினல் மைனஸ் அதுக்கு கொடுக்கக்கூடிய வோல்டேஜ். நான் இங்கே எப்படி எடுத்துக்கிறேன்னா, ப்ளஸுக்கு கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் V ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறேன், மைனஸ்க்கு கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் V மைனஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் இங்கே கொடுக்கக்கூடிய இன்புட் கொடுத்தீங்கன்னா, இந்த இன்புட்டால் கிடைக்கக்கூடிய அவுட்புட், இந்த V ப்ளஸ்ஸால் கிடைக்கக்கூடிய அவுட்புட் பார்த்தீங்கன்னா, இன்புட் என்ன ஃபேஸில் இருக்கோ அதே மாதிரி இருக்கும். இன்புட் பாசிட்டிவாக இருந்தால் அவுட்புட் பாசிட்டிவாக இருக்கும், இன்புட் நெகட்டிவாக இருந்தால் அவுட்புட் நெகட்டிவாக இருக்கும். ஸோ ஒரே ஃபேஸில் இருக்கும். அதனால அதுக்கு பேர் நான் இன்வெர்ட்டிங் இன்புட்னு பேர். வேற இந்த மைனஸ் டெர்மினலில் கொடுக்கக்கூடிய இன்புட் V மைனஸ், அங்கே கொடுக்கக்கூடிய இன்புட் எப்படி இருக்குன்னா, அதனால கிடைச்ச அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகி கிடைக்கும். ப்ளஸ் கொடுத்தா மைனஸ்ன்னு கிடைக்கும், மைனஸ் கொடுத்தா ப்ளஸ்ன்னு கிடைக்கும். அதனால தான் அதுக்கு பேர் இன்வெர்ட்டிங் இன்புட். ஸோ இந்த இன்வெர்ட்டிங் இன்புட், இதனால கிடைக்கக்கூடிய அவுட்புட் இந்த V மைனஸ் இன்வெர்ட்டிங் இன்புட். இதுக்கு நான் கொடுக்கக்கூடிய இன்புட் V மைனஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இங்கே கொடுக்கக்கூடிய இன்புட் V ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த V ப்ளஸ்ஸால் கிடைக்கக்கூடிய அவுட்புட் same phase with V, same phase.
பாசிட்டிவ்னா அவுட்புட்டும் பாசிட்டிவ், இன்புட் நெகட்டிவ்னா அவுட்புட்டும் நெகட்டிவா இருக்கும். அதனால இதுக்கு பேர் வந்து நான் இன்வெர்ட்டிங் இன்புட். அந்த இன்புட்டுக்கு பேர் நான் இன்வெர்ட்டிங் இன்புட். ஸோ இந்த இன்புட்டால கிடைக்கக்கூடிய அவுட்புட்டுக்கும் அந்த இன்புட்டுக்கும் உள்ள ரிலேஷன் பார்த்தீங்கன்னா சேம் ஃபேஸாக இருக்கும். ஸோ தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் தி ஃபேஸ். ஃபேஸ்னா என்ன மீனிங்? நான் இன்புட் பாசிட்டிவாக கொடுத்தா அவுட்புட் எப்படி கிடைக்குது? பாசிட்டிவாக கிடைச்சா 0 ஃபேஸ் ஷிஃப்ட், நெகட்டிவாக கிடைச்சா 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட். ஸோ பாசிட்டிவ் கொடுத்தா பாசிட்டிவ் கிடைக்குது, நெகட்டிவ் கொடுத்தா நெகட்டிவ் கிடைக்குது. அதனால இது நான் இன்வெர்ட்டிங் இன்புட்னு பேரு. வேற இந்த V மைனஸ் இதனால கிடைக்கக்கூடிய அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகி கிடைக்கும். 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட், 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்ல இருக்கும். 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட். அதாவது இப்போ V மைனஸ் இது பாசிட்டிவா இருந்ததுன்னா V அவுட் எப்படி இருக்குன்னா மைனஸா இருக்கும், நெகட்டிவா இருக்கும். V மைனஸ் இங்க கொடுக்குற இன்புட் நெகட்டிவா இருந்ததுன்னா இதனால கிடைக்கக்கூடிய அவுட்புட் பார்த்தீங்கன்னா பிளஸ்ஸா இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் உள்ள ரிலேஷன். இது 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்ல இருக்கும். அதனால தான் இதுக்கு பேரு இன்வெர்ட்டிங் இன்புட். இன்வெர்ட்டிங் இன்புட் கொடுக்கக்கூடிய இன்புட் ரிவர்ஸ் ஆகி கிடைக்கிறதோட்டு இதுக்கு பேர் இன்வெர்ட்டிங் இன்புட். இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு ஆப் ஆம்பிளிஃபையரோட இன்ட்ரோடக்ஷன். ஆப் ஆம்பிளிஃபையர் வந்து இட்ஸ் அனலாக் சர்க்யூட், இட்ஸ் நாட் ஏ டிஜிட்டல், இட்ஸ் ஒன்லி ஆப்ரேட்டிங் ஆன் தி டைம் வேரியிங் சிக்னல். அது கொடுக்கக்கூடிய இன்புட்டு டைமை பேஸ் பண்ணி வேரி ஆகும், அனலாக் சிக்னல் தான் ஆப்ரேட் ஆகும். அந்த ஆப் ஆம்பிளிஃபையரை யூஸ் பண்ணி நம்ம மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் செய்யறதோட்டு தான் இதுக்கு பேர் ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணலாம்? அடிஷன், இன்டகிரேஷன், டிஃபரன்ஷியேஷன், இது மாதிரி ஆப்ரேஷன்லாம் பண்ணுறதோட்டு அதுக்கு பேர் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். இந்த ஆப் ஆம்பிளிஃபையர் எப்படி நமக்கு கமர்ஷியலாக கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் ஐசி, இன்டகிரேட்டட் சர்க்யூட் ஃபார்மில் தான் இருக்கும். சார் இந்த ஐசி ஃபார்மில் வரும்போது இதுக்கு எத்தனை இன்புட் இருக்கும், எத்தனை அவுட்புட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 இன்புட். ஏன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் செய்யறதுக்கு மினிமம் எனக்கு 2 இன்புட் வேணும். அதனால 2 இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட் இருக்கும். இதை நம்ம சிம்பாலிக்கா எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம்? திஸ் இஸ் சிம்பிள் ஃபார் தி ஆப் ஆம்பிளிஃபையர். இந்த சிம்பிள்ல போடும்போது அதுல 2 இன்புட்டை ரெப்ரசன்ட் பண்றேன். அந்த இன்புட்டை ரெப்ரசன்ட் பண்றது 2 சிம்பிள் யூஸ் பண்றேன். ஒரு சிம்பிள் பிளஸ், another சிம்பிள் மைனஸ் ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். அந்த பிளஸுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜ் நான் V பிளஸ்ன்னு எடுத்துக்கிறேன், மைனஸ்ல கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் V மைனஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு அவுட்புட் தான் இருக்கும். இங்கே 2 சப்ளைல தான் இது ஆப்ரேட் ஆகும். ஒரு சப்ளை பிளஸ் VCC, அனதர் சப்ளை மைனஸ் VCC, 2 சப்ளை கொடுக்கணும். ரைட். இப்போ இந்த பிளஸ்ன்ற டெர்மினல் என்ன ரெப்ரசன்ட் பண்றதுன்னா இட்ஸ் கால்ட் அஸ் நான் இன்வெர்ட்டிங் இன்புட். மைனஸ் டெர்மினல் ரெப்ரசன்ட் தி இன்வெர்ட்டிங் இன்புட்னு சொல்றோம். அந்த நேம் சொல்லும் போது சிம்பிள்ல பிளஸ் மைனஸ்ன்னு போடுறோம். இன்புட்டை சொல்லும் போது பிளஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அந்த இன்புட் பார்த்தீங்கன்னா நான் இன்வெர்ட்டிங் இன்புட் ஆகும். மைனஸ் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அந்த இன்புட் இன்வெர்ட்டிங் இன்புட்னு சொல்றோம். அது ஏன் நான் இன்வெர்ட்டிங், ஏன் இன்வெர்ட்டிங் இன்புட்னு சொல்றோம்னா, ஸோ இப்போ நான் V பிளஸ்ல ஒரு இன்புட் கொடுக்குறேன்னா அதனால கிடைக்கக்கூடிய அவுட்புட் பார்த்தீங்கன்னா என்ன இன்புட் கொடுக்கணும் அதே ஃபேஸ்ல இருக்கும். பாசிட்டிவ் கொடுத்தா பாசிட்டிவா இருக்கும், நெகட்டிவ் கொடுத்தா நெகட்டிவா இருக்கும். அதனால அதுக்கு பேரு நான் இன்வெர்ட்டிங். இன்புட்டை மாத்தல. வேற இன்வெர்ட்டிங் இன்புட் மைனஸ் டெர்மினல் நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன், அதனால கிடைக்கக்கூடிய அவுட்புட் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்ல இருக்கும். அதாவது நான் V பிளஸ் V மைனஸ் நான் இந்த கொடுக்கக்கூடிய இன்புட் பாசிட்டிவா இருந்ததுன்னா அதனால கிடைக்கக்கூடிய அவுட்புட் நெகட்டிவா இருக்கும். இங்க V மைனஸ் நெகட்டிவ் கொடுத்தா அதனால கிடைக்கக்கூடிய அவுட்புட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் இன்வெர்ட்டிங், நான் இன்வெர்ட்டிங் இன்புட்னு சொல்றோம். ஸோ இது 2 சப்ளை வோல்டேஜ். இது மெயினாக அனலாக்ல தான் ஒர்க் ஆகும். திஸ் ஆப் ஆம்பிளிஃபையர் பொறுத்தவரையிலும் ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன்.